அவர்கள் ஆளால் அறுப்புண்டார்கள், சிங்கத்தின் கெபியில் இருந்தார்கள், அக்கினிச் சுவாலில் கடந்து வந்தார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் ஒரு பெரிய பட்டியலையே நம் எபிரெயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை, மலைகளிலும் குகைகளிலும் வசித்தார்கள். அப்படியானால் அன்பு ஊழியர்களே, தே ப்ராக்டிஸ் வாட் தே லேர்ன். இன்றைக்கு கற்றுக்கொள்வது பெரிய காரியமல்ல, ஏராளமான கருத்தரங்கங்கள் நல்லது. பட் ஒரு சின்ன கேள்வி, டு யூ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்? நிறைய பேரை பார்க்குறேன், தே ப்ரீச் பட் தே டோன்ட் ப்ராக்டிஸ். இதை நான் முழு நிச்சயத்தோடு சொல்ல முடியும். என்னை பார்த்து கேட்கும்போது அதை நான் மனதார சொல்லுவேன், ஐ ப்ராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச். இதுவரையும் இத்தனை ஆண்டுகள் அதில் இது மேன்மை பாராட்டு அல்ல, நம்முடைய மனசாட்சியை சொல்லும், இது ஓவர் பில்டப். இன்றைக்கி ரொம்ப ரீல் விடுறோம். இல்லை என்பவர்களுடைய ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும்? ஈ மஸ்ட் பி மேன் ஆஃப் வாய்ஸ். அடுத்த வார்த்தை நான் சொல்லுகிறேன், ஈ மஸ்ட் பி மேன் ஆஃப் பர்சிவியரன்ஸ். அதில் ஒரு விடாப்பொடி. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தை பாராட்டுகிற மக்கள் யாரும் இல்லை, யாரையும் பாராட்டுவதில்லை. ஒரு சின்ன கேள்வி, அன்பு ஊழியர்களே, உங்கள் மனைவி பிரசங்கத்தை பாராட்டுறாங்களா? ரொம்ப அபூர்வம். யாருமே விசுவாசிகள் பாராட்டுவதில்லை. ஆனால் அன்பானவர்களே, அப்படி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கேரி ஆன், ஸ்டிக் ஆன், பர்சிவியரன்ஸ். அதாவது ஒரு ஊழியனுக்கு தேவை என்னவென்றால் இடைவிடாத அந்த ஞானம். அந்த வசனம் போட்டிருக்குது, அடுத்த வார்த்தை, அவன் ஜனத்துக்கு அறிவை போதிக்கிறான். அன்பு ஊழியர்களே, பல நேரங்களை ஏமாற்றம் அடைகிறோம், சில நேரங்களிலே நாம் விரக்தி அடைகிறோம், பல நேரங்களில் தோல்வி அடைந்தது போல தெரியும். எவ்வளோ கத்தி கத்தி சத்தம் போட்டு கேட்குறோம், அவனாகத்தான் இருக்கிறான், அவளாகத்தான் இருக்கிறான். யாருமே இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுவதிலே, மதிப்பதிலே கீழ்ப்படிவதில்லை. இன்றைய இளம் தலைமுறையினரை அன்பானவர்களே, ஆண்டவருக்குள் ஸ்திரப்படுத்துவது மிகப்பெரிய காரியம். எத்தனை சொன்னாலும் அவனாகத்தான் இருக்கிறான். காலம் தாழ்த்தி சபைக்கு வருவது, அன்பானுடைய சபையில் ஃபேஸ்புக் பார்ப்பது, அவனுடைய உடை அலங்காரம், சிகை அலங்காரம் எல்லாமே உலக பிரகாரமாக. அன்பானவர்களே, அவன் போட்டிருக்கிற சட்டையை பார்த்தீங்கனாலே மிக அசிங்கமாக இருக்குது. அவன் போட்டிருக்கிற டிஷர்ட் எல்லாமே, அதை அலுவலகத்துக்கு அவர்கள் போக முடியாது. ஆனால் அதே போல் பெண்கள் கூட தங்கள் சிகை அலங்காரம், பள்ளிகளுக்கு போகும்போது, வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போது மிகுந்த பணிவோடு, ஆலயத்துக்கு வரும்போது அன்பானுள்ளே அவருடைய சிகை அலங்காரங்கள் மிக மோசமாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, whether people accept or not, perseverance. நான் சொல்ல விரும்புகிற அந்த வார்த்தை என்னவென்றால் தொடர்ந்து. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? இஸ் ஸ்டில் taught. தமிழில் அந்த வார்த்தை மறைந்திருக்கிறது. அவன், இந்த வார்த்தை தமிழில் எழுதப்பட்ட வார்த்தை 9ஆம் வசனம், அறிவை